خير إن شاء الله. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. இதுக்கு முன்னாடி பலாகாவுடைய வகுப்பில் வந்து இல்முல் பதிஅ படிச்சிருந்தீங்க. சொல்லலாம் மொத்தம் பலாகாவை மூணாக பிரிப்பாங்க. இல்முல் பயான், இல்முல் மஆனி, இல்முல் பதிஅ. அதில் வந்து ரொம்ப இலகுவானது என்ன அப்படின்னா இல்முல் பதிஅ தான், ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ அடுத்த இதில் வந்து இந்த செமஸ்டர் நம்ம பார்க்க போகிறது வந்து இல்முல் மஆனி. இல்முல் பதிஅனா என்ன அர்த்தம்? இல்முல் பதிஅனா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி படிச்சீங்க இல்லை மூலா, அதில் இல்முல் பதிஅக்கு என்ன அர்த்தம்? அணி இலக்கணமா? பதியா படிக்கலையோ? ஓ சரி, ஓகே ஓகே. இல்முல் பயான் என்ன அர்த்தம்? நீங்கள் வேறு எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்க. ஓகே. இல்முல் மஆனினா வாக்கு என்ன சொல்லு, சாதுர்த்தியம், வாக்கு சாதுர்த்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய, தமிழில் சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க. வாக்கு சாதுரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்கு சாதுரியம். ஓகே. இல்முல் மஆனியில் வந்து முக்கியமான பாடம், முதல் பாடம் தக்ஸீமுல் கலாமி இலா ஹபரின் வ இன்ஷாஇன். வார்த்தை கலாமை ரெண்டாக பிரிக்கிறான். ஒன்று ஹபரு, இன்னொன்று இன்ஷா. தக்ஸீமுல் கலாம் இலா ஹபரின் வ இன்ஷாஇன். சரி, முதல்ல காயிதா பாருங்க. அல் கலாமு இஸ்மானி ஹபருன் வ இன்ஷாஉன். கலாம் மொத்தம் ரெண்டு வகை, ஒன்று ஹபரு, இன்னொன்று இன்ஷா. இப்போ முதல்ல ஹபர்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபல் ஹபரு மா யஸிஹு அயுகால லிகாயிலிஹி இன்னஹு சாதிகுன் ஃபீஹி அவ் காதிபுன். ஹபர் செய்தினா என்ன அப்படின்னு சொன்னால், மா யஸிஹு அயுகால லிகாயிலிஹி, அந்த செய்தியை சொல்லக்கூடியவனை இன்னஹு சாதிகுன் ஃபீஹி அவ் காதிபுன், இவன் உண்மையை தான் சொல்கிறான், இவன் உண்மையாளன் அல்லது இவன் பொய்யன் அப்படின்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அதுக்கு பேர் தான் ஹபர். அல் ஹபரு மா யஸிஹு, முடியும். எப்படி முடியும்? அயுகால, சொல்ல முடியும். லிகாயிலிஹி, ஒரு விஷயத்த சொல்கிறான்ல, ஒரு விஷயத்த சொல்லக்கூடியவன் நம்மளால் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? இன்னும் சாதிக்குன்னு சொல்லிப்பா, இதை உண்மையானவன் தான்ப்பா, இந்த செய்தி சொல்கிறான்ல இது உண்மையானவன் தான். அவு காதிபுன், அல்லது பொய்யன். அப்போ ஒரு விஷயத்த சொல்லக்கூடியவனை இவன் உண்மையாளன் என்றோ அல்லது பொய்யன் என்றோ தீர்மானிக்கக்கூடிய முடியும் அப்படிங்கிற அந்த செய்தி தான் என்னது? ஹபர்னு அர்த்தம். என்ன ஷார்ட்டாக ஞாபகம் வச்சோம்னா, ஒரு செய்தி நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நான் அந்த செய்தியை வச்சு கண்டுபிடிச்சிருவேன் நீ உண்மையாக பொய்யான்ட்டு. வழக்கத்துக்கு மாற்றமாக சொல்கிறேன். நான் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஆகாயத்தில் ஒரு பஸ்ஸு பறந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீ பொய்யன். ஏன் பொய்யனாக்கிறேன்? சொன்ன செய்தி அப்படிப்பட்ட செய்தி. இல்லை நான் வந்தேன், என்னை ஒட்டி ஒரு பஸ்ஸு போச்சு அப்படின்னா நீ உண்மையாளன் தான். உங்களை உண்மையாளனும் உங்களை பொய்யன்னு நான் எதை வச்சு தான் முடிவு பண்ணுவேன்? சொல்கிற செய்தி தான் ஹபர். அப்போ ஹபர்னு சொன்னால் அதை சொல்லக்கூடியவனை உண்மையாளன் என்றோ அல்லது பொய்யன் என்றோ நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கு பேர் தான் ஹபர். இப்போ வளைஞ்சா ஃபுல்லாக ஃபஇன் கானல் கலாமு, அதுதான் இப்போ ப்ரீஃபாக சொல்கிறான் பாருங்க. வஇன் கானல் கலாமு முதாபிகன் லில் வாक़ி,
ஒருவேளை அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து முதாபிகன் ஒத்து போச்சு அப்படின்னா, நிகழ்வோடு ஒத்து போச்சு அப்படின்னா, கான காயிலுஹு சாதிகன், அதை சொன்னவன் யார் தான்? உண்மையாளன் தான். அதை சொன்னவன் உண்மையாளன் தான். வைன் கான கைர முதாபிகின், ஒருவேளை அது வழக்கத்துக்கு மாற்றமாக இருந்துச்சுடா, நிகழ்வுக்கு மாற்றமாக இருந்துச்சு அப்படின்னா, கான காயிலுஹு காதிபன், சொன்னவன் யார்? பொய்யன். உலகம் முடிஞ்சு. இதான் விஷயம். விளாவேல ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை. இதுதான் சபர்னா என்ன இன்ஸ்டான சபர்னு சொன்னால், ஒரு விஷயத்த சொல்லக்கூடியவன் வந்து அந்த விஷயத்தில் உண்மையானவனா பொய்யானா அப்படிங்கிறத சொல்ல முடியும், சொல்ல தீர்மானிக்கிற அந்த விஷயத்துக்கு தான் சபர். உதாரணமாக சொன்னோம், தலைக்கு மேலே பஸ்ஸு பறந்துச்சு, நீ ஒரு செய்தி சொல்றீங்கன்னா அந்த செய்தியின் மூலமாக உங்களை ஐடென்டிஃபை பண்ணிடலாம், நீங்கள் வந்து உண்மையாளனா பொய்யனான். இப்போ நீ உண்மை பொய் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறோம்? சொன்ன செய்யதான் சபர். ஏன் அப்படி நான் எப்படி சொல்லுவோம்? வைக்கானல் கலாமும் முதாபிகனில் வாகை, நிகழ்வுகளுக்கு தோதுவாக அந்த கலாம் இருந்துச்சு, வார்த்தை இருந்துச்சுன்னா, கான காயிலுஹு சாதிகன், அதை சொன்னவன் யாரு? உண்மையாளனா இருப்பான். வைக்கான கைர முதாபிகின், அது தோதுவே இல்லாமல் இருந்துச்சு, நிகழ்வுக்கு தோதுவே இல்லாமல் இருந்துச்சுன்னா, கான காயிலுஹு காதிபன், அதை சொன்னவன் யாரா இருப்பான்? பொய்யனா இருப்பான். இப்போ இதான் கபர். காய்தான் மனப்பாடம் பண்ணணும், சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வல் இன்ஷா. இப்போ இன்ஷானா என்ன? மாலா யஸ்ஹு அன் யுகால லிகாயிலிஹி இன்னஹு சாதிகுன் ஃபீஹி அவ் காதிபுன், இதான் விஷயம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட், சபருக்கு அப்படியே ஆப்போசிட். சபருக்கு என்ன சொன்னோம்? சொல்லக்கூடியவன் வந்து செய்தியை பொறுத்தா உண்மையாளனா பொய்யனான்னு ஜட்ஜ் பண்ண முடியும்ல. இன்ஷால அப்படி சொல்லவே முடியாது. உண்மையாளன்னு சொல்ல முடியாது, பொய்யன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்லலாம் வல் இன்ஷா மாலா யஸ்ஹு, ஆகமானதல்ல, ஐயுகாலி காயிலிகி, சொல்லக்கூடியவன இன்னஹு சாதிகுன் ஃபீஹி, இவன் உண்மையாளன் தான், அவ் காதிபன் அப்படின்னு சொல்வது ஆகமானதில்லை. சொல்வது ஆகமானதில்லை. ஆனால் சபரில் சொல்லலாம், இன்ஷால சொல்ல முடியாது. அதான் முக்கியமான விஷயம். பொதுவாக எல்லா அறிவுரைகளுமே இன்ஷால வந்துடும். ஒரு தகப்பனா உலக மகள்கிட்ட சொல்கிறார், இப்படி இருமா அப்படி இருமான்னு சொன்னால், இந்த அறிவுரையை வச்சு இவரை உண்மையாளன்னு சொல்ல முடியுமா, பொய்யன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அறிவுரைகள் அதிகமாக இன்ஷா கூட தான் வரும். அப்போ இந்த மாதிரி அறிவுரை சொல்கிற ஒரு ஆள் ஜட்ஜ் பண்ண முடியாது. எப்போ அவன் சொல்கிற அறிவுரை பொய்யப்பா, அவன் சொல்கிற அறிவுரையில் உண்மைப்பான்னா சொல்ல முடியாது. அது இன்ஷா கூட வந்துடும். ஆனால் சொல்கிற சபரில் பாப்பா சொல்கிறாரு, டே இந்த மாதிரி நான் கடைக்கு போனேன்டா, கடைக்கு போனால் பக்கத்தில் ஒரு ஹெலிகாப்டர் நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஏகே அம்மதுக்கு போனால் பார்த்தா உள்ளுக்குள்ளே நிற்குது அப்படிங்கிற பாப்பா செய்தியாக சொன்னால் பாப்பா கண்டுபிடிச்சலாம், பாப்பா உருட்டாதீங்கலாம். எதை வச்சு சொன்னோம்? சபர். அதே பாப்பா நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒழுக்கமாக இருந்து கூட இது பண்ண ஆரம்பிச்சோன்னா, அப்பா நீ பொய் சொல்கிறாரு சொல்ல முடியுமா? இப்போ இந்த நிகழ்வுகளில் இவரை உண்மையாளன்ட்டோ பொய்யனோ சொல்ல முடியாது. அதுதான் இன்ஷா. நான் சபரை பொறுத்தவரைக்கும் இந்த ஆர்வமாக சொல்லலாம், அது சொல்கிற ஒரு உண்மை பொய்யா. சரி, இப்போ அடுத்து பாருங்க, இந்த ரெண்டோடைய டெஃபனேஷன் கொடுக்குறான். இப்போ அடுத்து கீழே பாருங்க, லிகுல்லி ஜும்லத்தின் மின் ஜுமலில் ஹபரி வல் இன்ஷாஇ ருக்னானி, அதாவது ஹபருடைய ஜும்லாவாக இருக்கட்டும், இன்ஷாவுடைய ஜும்லாவாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு ஜும்லாக்கள்லையும் ரெண்டு ருக்குன் இருக்குது, ரெண்டு தூண்கள் இருக்குது. ரெண்டு தூண் இருக்குது. என்னென்ன? மஹ்கூமுன் அலைஹி வ மஹ்கூமுன் பிஹி. மஹ்கூமுன் அலைஹின்னு என்ன அர்த்தம்? எதன் மீது ஹுக்கும் செய்யப்படுமோ, எதன் மீது ஹுக்கும் செய்யப்படுமோ. இப்போ மஹ்கூமுன் பிஹினா எதனை கொண்டு ஹுக்கும் செய்யப்படுமோ, ரெண்டு கதா வித்தியாசம். மஹ்கூமுன் அலைஹினா எதன் மீது ஹுக்கும் செய்யப்படுமோ, மஹ்கூமுன் பிஹினா நல்லா ஞாபகம் வச்சு பாருங்க, ஈஸியாக விளங்கும். மஹ்கூமுன் அலைஹினா எதன் மீது ஹுக்கும் செய்யப்படுமோ. அப்போ சொல்கிறவங்க மேலே தான் ஹுக்கும் பண்ணுவோம், அதான் முகுத்ததா. சரி, எதை கொண்டு ஹுக்கும் செய்யப்படும்? மஹ்கூமுன் பிஹி, அதான் ஹபர். ஷார்ட் ஞாபகம் இருக்கிறதா? மஹ்கூமுன் அலைஹி முகுத்ததா, மஹ்கூமுன் பிஹி ஹபர். அதுதான் சொல்கிறாங்க யுஸம்மல் அவ்வலு முஸ்னதன் இலைஹி. அதுக்கான முதல்ல உள்ளதை வந்து முஸ்னத் இலைன்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது உள்ளதுக்கு முஸ்னதன்னு சொல்லுவாங்க. அதான் ஷார்ட்டாக முகுத்ததா ஹபர். ஒமா ஜாத அலா தாலிக், அதை விட்டு எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் ஒமா ஜாத அலா தாலிக் கைரல் முபாஃப் இலைஹி வசுலதி ஃபஹுவ கைதுன். இப்போ அந்த முபுத்ததா ஹபர் பார்த்துட்டோம் போடலாம். இதுக்கு அதிகமாக எக்ஸ்ட்ரா முதாஃப் இலைஹி இல்லாமல் வரக்கூடிய எல்லாமே கைதுன்னு சொல்லப்படும். அதுக்கு ஒரு வார்த்தை, அதை கைதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதவாது ஷருத், அதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல.
ஷர்த்துகளுடைய அதவாத்து படிச்சது இல்லையா? மண்டையாட்னா படிச்சிருக்கிய ஞாபகம் இல்லையா? கதவை திறந்தால் காற்று வரும். இன் தஃப்தஹி நாஃபிதத, இன்னு கையி இல்லை, அதுவாது ஷர்த்து தானே. மண்ணு கரெக்ட் சொல்லலாம். சரி ஓகே. இப்போ ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காய் தான் சொல்கிறான்னா ஹபராக இருக்கட்டும் இன்ஷாவாக இருக்கட்டும், அந்த ரெண்டுலேயுமே வந்து 2 ருக்குன் இருக்குது, 2 தூண் இருக்குது. முதல் தூண் என்ன? மஹ்கூமுன் அலைஹி, எதன் மீது ஹுக்கும் செய்யப்படுமோ. ரெண்டாவது மஹ்கூமுன் பிஹி, எதனை கொண்டு ஹுக்கும் செய்யப்படுமோ. அதான் முபத்ததா ஹபர். மஹ்கூமுன் அலைஹினா எதன் மீது ஹுக்கும் செய்யப்படும்னா அந்த செய்தியை சொல்கிறவன். மஹ்கூமுன் பிஹினா எதனை கொண்டு, அப்போ அந்த செய்தியை வச்சு தான் சொல்லுவாங்க, அதான் ஹபர். ஓகே, இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லலாம். இது இல்லாமல் இது இன்னொரு பேர் இருக்குது, முஸ்னதுன் இலேஹி முஸ்னத். இது இல்லாமல் அதிகமாக முதாஃப் இலேஹி இல்லாமல் வரக்கூடிய அந்த இதை வந்து கைதுன்னு சொல்லுவாங்க. அதை கைதுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ பாருங்கள், உதாரணம் பாருங்கள். அம்சிலத்து, உதாரணங்கள். கண்டிப்பாக காகிதா மனப்பாடம் பண்ணணும் சொல்லலாம். மொத்தம் இந்த காகிதாவில் 3 தான் இருக்குது. ஹபர்னா என்ன, இன்ஷானா என்ன, அதுக்கப்புறம் உள்ளதை வந்து கூட ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா அது வந்து அதுக்கு மொத்தம் 2 ருக்குன் இருக்கும். ஒன்று மஹ்கூமுன் அலைஹி, இன்னொன்று மஹ்கூமுன் பிஹி. அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா முபத்ததா ஹபர்னு கூட சொல்லலாம், இல்லைனா முஸ்னதுன் இலைஹி முஸ்னதுன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் உமா ஜாத அலா தாலிக கைர முதாஃபின் இலைஹி வஸிலதி யுஸம்மா கைதன். முதாஃப் இலைஹி இல்லாமல் வரக்கூடிய இதெல்லாம் அதை கைதுன்னு சொல்லுவாங்க. கலம்சிலத்து, உதாரணங்கள். கால அபு இஸ்ஹாக் அல் கஸ்ஸியு. யார் இந்த அபு இஸ்ஹாக் அல் கஸ்ஸி அப்படின்னா, ஷாயிருன் முஜித்துன் அத்தா ஃபி கஸாயிதிஹி திவானி பிகுல்லி பதீஇன் உலித பி கஸ்ஸத வஹிய பல்தத்துன் பிஷாமி உதூஃபிய சனா 564 524. முதல்ல இவர் யார்? இந்த அபு இஸ்ஹாக் அல் கஸ்ஸி யாருன்னா, காசா நாட்டை சேர்ந்த, காசா இருக்கால பலஸ்தீனத்தில், காசா நாட்டை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு கவிஞர் இவர் தான். அவர் பேர் அபு இஸ்ஹாக். ஊர் பேரையும் சேர்த்து வச்சுருக்காங்க, அல் கஸ்ஸியு. அதான் காசா. காசாவில் பிறந்தார், அங்கே தான் மௌத்தா போனார். 524 ஹிஜ்ரியில் மௌத்தா போகிறார். இவர் என்ன சொல்கிறாரு? லவ்லா அபு தையிபில் கிந்தியு மம்தலஅத் மசாமிஉன் நாஸ் மின் மத்ஹி இப்னி ஹம்தான. லவ்லா அபு தையிபி அல் கிந்தியு மம்தலஅத் மசாமிஉன் நாஸ் மின் மத்ஹி இப்னி ஹம்தான. லவ்லா அபு அத்தையுப் அல் கிந்தியு, கிந்தா நாட்டை சார்ந்த அபு தையுப் இல்லை என்றால். அவர் ஒரு கவிஞர், அபு தையுபுங்கிறவர். கிந்தாங்க ஒரு பிரதேசம். கிந்தா நாட்டை சார்ந்த அபு தையுப் இல்லை என்றால், மம் தலஅத் நிரம்பி இருக்காது, மா இம் தலஅத் நிரம்பி இருக்காது, மசாமிஉன் நாஸ் மக்களுடைய செவிப்புலன்கள், மக்களுடைய செவிப்புலன்கள் எல்லாம் நிரம்பி இருக்காது. மிம் மத்ஹி இப்னு ஹம்தான, இப்னு ஹம்தானுடைய புகழ்கள், இப்னு ஹம்தானுடைய புகழ்கள் எல்லாம் அபு தையிப் அல் கிந்தி இல்லை என்று சொன்னால், இப்னு ஹம்தானை பற்றியான புகழ்கள் அனைத்தும் மக்களுடைய செவிப்புலன்களில் நிறைந்திருந்திருக்காது. என்ன அர்த்தம்? இந்த அபு தையிப் தான் இப்னு ஹம்தான் அதிகமாக புகழ்ந்திருக்கிறார். இவர் இல்லாட்டா இப்னு ஹம்தானை பற்றியான புகழ் மக்களுடைய செவிப்புலன்களில் நிறைஞ்சே இருந்திருக்காதுன்னு சொல்கிறார். லவ்லா அபு தையிபி அல் கிந்தியு மம்தலஅத் மசாமிஉன் நாஸி மின் மத்ஹி இப்னு ஹம்தான. அபு தையிப் அல் கிந்தி மட்டும் இல்லை என்று சொன்னால் மக்களுடைய செவிப்புலன்கள் எல்லாம் இப்னு ஹம்தானுடைய சிறப்பு புகழ்களை கொண்டு நிரம்பி இருக்காது. அவள் மக்கள்கிட்ட அதிகமாக இப்னு ஹம்தானை பற்றி புகழ்ந்தால் யாருன்னு சொன்னால் யார் தான்? அபு தையிப் அல் கிந்தியு, கிந்தா நாட்டை சேர்ந்த அபு தையிப். அப்போ அழகாக உதாரணத்தோட மனப்பாடம் பண்ணிடலாம். லவ்லா அபு தையிபில் கிந்தியு மம்தலஅத் மசாமிஉன் நாஸி மின் மத்ஹி இப்னு ஹம்தான. கடைசியில் இப்னு ஹம்தான் ஏன் சொன்னோம்? ஹம்தானி தானே வந்திருக்கணும். நான் தான் தப்பாக சொன்னேன், திருத்திருக்கணுமா இல்லையா? ஏன் போடலாம்? இப்னு ஹம்தான முதாஃப் இலைஹி தானே போடலாம். அப்போ ஹம்தானி தான் வந்துருக்கணும், திருத்தி கொடுத்துருக்கோம்ல. நீங்களும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ எப்படி வரும்?
இப்னி சவுண்டா ஹம்தா. லவ்லா அபு தய்யிபில் கிந்தியு மம்தலஅத் மசாபிஉ அன்னாஸ் பிமத்ஹி இப்னி ஹம்தான. ஹம்தான மம்னூ மின ஸர்ஃப். ஹம்தான மம்னூ மின ஸர்ஃப்னா என்ன? கஸ்ரா தன்வீன் வராது. என்ன மட்டும்தான் வரும்? கஸ்ரா ஒரு இடத்துல ஃபத்ஹா தான் வரும். மம்னூ மின ஸர்ஃப் ஒரு 7-8 வகையில் ஒரு வகை தான் அலிஃப் நூன் வருது. ஹம்தான அந்த மாதிரி அலிஃப் நூன் வருது மம்னூ மின ஸர்ஃப். அதனால தான் மின் மசாபி அன்னாஸ் இப்னு ஹம்தான. சார் நான் இங்கிட்டும் தலையாட்டுவோம், நீங்கள் சொன்னீங்க நான் அடிச்சேன் பாருங்க. இப்னு ஹம்தானின்னு போட்டிருக்கேன். இப்போ திரும்ப நீ என்ன சொல்லிடுறீங்க? இப்னு ஹம்தான தேடி வரும். சரி, அடுத்த ரெண்டாவது பாருங்க. ஒகால அபு தையிப். இப்போ வந்துட்டார்ல அவர், இது மேலே இருந்தார்ல இல்லை அபு தையிப் அல் கிந்தி. இப்போ அவரே சொல்கிறாப்புல ஒகால அபு தையிப் சொல்கிறார் லா அஷ்ரஇபு இலா மா லம் யஃபுத் தமஅன். ஆமாம், லா அஷ்ரஇபு லா அஷ்ரஇபு மா லம் யஃபுத் தமஅன் வலா அபீது அலா மா ஃபாத ஹஸ்ரானா. என்ன சொல்கிறாரு? லா அஷ்ரஇபு, நான் என்ன பண்ண மாட்டேன், ஏறிட்டு பார்க்க மாட்டேன். அந்த அஷ்ரஅப்ப அப்படின்னு சொன்னால் ஏறிட்டு பார்க்கறது. இப்போ லா அஷ்ரஇப்புனா நான் ஏறிட்டு பார்க்க மாட்டேன். இலா மாலம் யஃபூத், எது என்னை விட்டு போகாதோ, மாலம் யஃபூத் எது என்னை விட்டு போகாதோ அதை தம்அன் பேராசையோடு நான் என்ன பண்ண மாட்டேன், ஏறிட்டுலாம் பார்க்க மாட்டேன். எது எனக்குன்னு இருக்குதோ அதை என்ன பண்ண மாட்டேன், பேராசையோடலாம் ஏறிட்டு பார்க்க மாட்டேன். அதான் மாலம் யஃபூத், எது என்னை விட்டு போகாதோ அதை என்ன பண்ண மாட்டேன், பேராசையெல்லாம் அப்படியே எட்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். வலா அபீது அலா மா ஃபாத ஹஸ்ரானா, வலா அபீது அதே போல் நான் இரவை கழிக்க மாட்டேன். அலா மா ஃபாத எது என்னை விட்டு சென்றதோ அதை நினைத்து, ஹஸ்ரானா கை செய்தப்பட்டவனாக அந்த இரவன் என்ன பண்ண மாட்டேன், கழிக்க மாட்டேன். ரொம்ப அழகான ஒரு கவிதை. இருக்கிறத பேராசையோட பார்க்கவும் மாட்டேன், என்னை விட்டு போனதை நினச்சி இரவு ஃபுல்லாக என்ன பண்ண மாட்டேன், கை செய்தப்பட்டவனை இருக்கவும் மாட்டேன். அதான் லா அஷ்ரஇபு இலா மா லம் யஃபுத் தம்அன் வலா அபீது அலா மா ஃபாத ஹஸ்ரானா. மூணாவது வகால அபுல் அத்தாஹியா. இவர் முக்கியமான ஒரு கவிஞர் அபுல் அத்தாஹியா. இது ரொம்ப முக்கியமான ஒரு கவிதையும் கூட. இன்னல் பகீல வ இன் அஃபாத கினன் லதுரா அலைஹி மகாயிலுல் ஃபக்ரி. இன்னல் பகீல நிச்சயமாக கஞ்சன் வ இன் அஃபாத கினன் அவனுக்கு அந்த பொருளாதாரம் பயனளித்தாலும் சரி, கஞ்சனுக்கு அவனுடைய பொருளாதாரம் பயனளித்தாலும் லதுரா அலைஹி அவன் மீது பார்க்கப்படும் மகாயிலுல் ஃபக்ரி ஏழ்மையின் அடையாளங்கள் அவன் மீது பார்க்கப்படும். ஏழ்மையின் அடையாளங்கள் அவன் மீது பார்க்கப்படும். லதுரா அலைஹி மகாயிலுல் ஃபக்ரி இன்னல் பகீல வ இன் அஃபாத கினன் லதுரா அலைஹி மகாயிலுல் ஃபக்ரி. அதாவது கஞ்சனுக்கு அவனுடைய செல்வங்கள் பயனளித்தாலும் அவன் மீது அவனுடைய அந்த ஏழ்மையின் அடையாளங்கள் பார்க்கப்படும். உண்மையாக அப்படிதான். கஞ்சனாக இருப்பான், கோடிகளில் காசு வச்சுருப்பான், அவனுக்கு அந்த காசு பயனுள்ளதாக இருக்கலாம். ஆனால் அவனை பார்க்குறப்ப அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியும் கஞ்ச பயலாக இருப்பான். சாப்பாடு விஷயத்தில் கஞ்சனாக இருப்பான், எல்லாத்தையும் கஞ்சனாக இருப்பான். அப்போ அதான் சொல்கிறாரு இன்னல் பகீல வ இன் அஃபாத கினா அவனுக்கு அவனுடைய செல்வம் பயனளித்தாலும் லதுரா அலைஹி மகாயிலுல் ஃபக்ரி ஆனால் அவன் மீது என்ன அடையாளங்கள் மகாயில்னு அடையாளங்கள் அலாமத்துகள் என்ன அடையாளங்கள் தென்படும் அப்படின்னா ஏழ்மையினுடைய அடையாளங்கள்லாம் தென்படும். இப்போ நாலாவது வகால பஅதுல் ஹுகமா லிஇப்னி. சில ஞானிகள் தங்களுடைய பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஹுகமா ஞானிகள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைங்கள்ட்ட சொன்னது. யா புனைய என் அருமை மகனே, தஅல்லம் ஹுஸ்னல் இஸ்திமாஇ
தஅல்லம் நீ கற்றுக்கொள், ஹுஸ்னல் இஸ்திமாய் காது கொடுத்து கேட்பது, அழகிய முறையில் செவி சாய்ப்பதை நீ கற்றுக்கொள். அழகிய முறையில் செவி சாய்த்து கேட்பதை நீ கற்றுக்கொள். அழகிய முறையில் செவி தாழ்த்தி கேட்பதை நீ கற்றுக்கொள். கமா தஅல்லமு ஹுஸ்னல் ஹதீஸ் எவ்வாறு அழகாக பேச வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாயோ அவ்வாறே. அழகான முறையில் பேசுவதை நீ எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறாயோ அதே போல் அழகிய முறையில் செவி தாழ்த்தி கேட்பதையும் நீ கற்றுக்கொள் என்பதாக தன்னுடைய பிள்ளையை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சில ஞானிகள் சொல்கிறாங்க. கலாச்சாரம்லாம் சரி. وأوصى عبد الله ابن عباس رضي الله عنه அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு முக்கியமான ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய நிறைய துஆக்களுக்கு சொந்தக்கார ஒரு சஹாபி. ஹிஜ்ரி 68 தாயிஃபில் மௌத்தா போகிறாங்க. தாயிஃபில் இன்னும் தாயிஃபில் ஒரு பெரிய ஒரு பள்ளி இருக்குது, மஸ்ஜிது இப்னு அப்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பள்ளி. அந்த பள்ளிவாசல் பெருசாக கட்டப்படுது. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல உட்காந்து தான் இப்னு அப்பாஸ் என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. அங்கே ஒரு சின்ன பள்ளியை கட்டி திங்கக்கிழமை தஃப்சீர், செவ்வாய்க்கிழமை ஹதீஸ், புதன்கிழமை ஃபிக்ஹ், அப்புறம் வரலாறு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டரில் கிளாஸ் எடுப்பாங்க. இன்றைக்கு வரையிலையும் இப்னு அப்பாஸோடைய வீடு அங்கே தான் இருக்குது. மஸ்ஜித் இப்னு அப்பாஸுங்கிற பெரிய பள்ளி பக்கத்துலேயே பாதுகாத்து கோடைச்சவர் கட்டி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பஸ்ஸில் அதை திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வீடு இன்னும் பாதுகாத்து என்ன பண்ணுறாங்க, இப்னு அப்பாஸோட வீடை வச்சுருக்காங்க. அப்போ அந்த இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தன்னுடைய ஒரு நபருக்கு சொல்கிறார், ஒரு நபருக்கு உபதேசம் செய்கிறார். அவுஸா உபதேசம் செய்கிறார். லா ததகல்லமு பிமா லா யானி உனக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசாதே. லா ததகல்லம் பிமா லா யானிக் உனக்கு தேவையில்லாத விஷயம் என்ன பண்ணாத, நீ பேசாத. வதஇல் கலாம ஃபி கஸீரி மிம்மா யானிக் உனக்கு தேவையுள்ள இடத்துல கூட நீ என்ன பண்ணாத, உனக்கு தேவையுள்ள அதிகமான இடங்கள்ல கூட நீ உன்னுடைய பேச்சை விட்டுரு. வத்தியானா உத்துருக்குன்னு அர்த்தம். கலாம பேச விட்டுரு. ஃபி கஸீரி மிம்மா யானிக் உனக்கு அதிகமாக பயந்தரக்கூடிய இடத்துல கூட என்ன பண்ணு, அதிகமாக பேசாத, விட்டுரு. ஏன் தெரியுமா, ஹத்தா தஜித லஹு மௌது அதற்கான இடம் வரும் வரை, அதுக்கான இடம் வரும் வரையில் உனக்கு தேவை ஏற்பட்டாலும் அதிகமாக என்ன பண்ணாத, பேசாத. ஏன்னா இடம் பொருள் ஏவெல்லாம் முக்கியம். எந்த இடத்துல வச்சு பேசணுமோ அங்கே தான் பேசணும். சில பேச வேண்டிய சொற்களாக இருந்தாலும் ஆனால் அந்த இடம் தோதுவான இடமா இல்லை அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாக பேசக்கூடாது. அடுத்து பாருங்க, வகால அபு தையிப், அதே அபு தையிப் சொல்கிறார், லா தல்கா தஹரக இல்லா கைர முக்தரிசின் மாதாம யஸ்ஹபு ஃபீஹி ரூஹகல் பதனு. லா தல்கா தஹரக உன்னுடைய காலத்தை நீ சந்திக்காதே. லக்கிய யல்கா தல்கா காலத்தை நீ சந்திக்காத. இல்லா கைர முக்தரிசின் எவ்வாறு இல்லாமல், பொடுபோக்கு இல்லாமல், பொடுபோக்கு தன்மையாக இல்லாமல். மாதாம யஸ்ஹபு ஃபீ ரூஹுகல் பதனு உன்னுடைய உடலில் உயிர் இருக்கக்கூடிய காலகட்டம் வரையில், உன்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரையும் பொடுபோக்காக என்ன பண்ணாத, காலத்தை போய் சந்திக்காத. புரிஞ்சா? இப்போ பாடம் என்ன, ஹபரு இன்ஷா. ஹபர்னா என்ன, சொல்கிறத வச்சு சொல்கிறத வச்சு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும் பொய்யனா உண்மையான. இன்ஷாவில் அப்படிலாம் கிடையாது. அதில் ஒரு சாதியக்குன்னு சொல்ல முடியாது, சாதிக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இதில் இந்த உதாரணங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். 3 உதாரணங்களை பாருங்கள்.
முதல் உதாரணம் லவ்லா அபு தய்யிப் அல் கிந்தியு மம்தலஅத் மசாபிஉ الناس من مدح ابن حمدان. அபு தய்யிப் அல் கிந்தி இல்லை என்று சொன்னால் இப்னு ஹம்தானை பற்றியான புகழ் மக்களுடைய செவிப்புலன்களில் நிரம்பி இருக்காது. இந்த செய்தியை சொல்லக்கூடிய அபு இஸ்ஹாக் அல் கஸ்ஸி சொன்ன செய்தியில் உண்மையாளராகவும் இருக்கலாம், பொய்யனாகவும் இருக்கலாம். உண்மையாளராகவும் இருக்கலாம், பொய்யனாகவும் இருக்கலாம். ஏன்னா அபு தய்யிப் அல் கிந்தி மட்டும் இல்லைன்னு சொன்னால் மக்களுக்கு யாருக்குமே இப்னு ஹம்தானை பற்றி தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாப்புல, ஒரு தகவலை சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக உண்மையாளராக வந்திருக்கலாம், பொய்யனாகவும் இருந்திருக்கலாம். அப்போ இதுதான் ஹபர். ஃபஸ்ட்டில் இது ஹபர். ரெண்டாவது பாருங்கள், மா அஷ்ர இப்பு இலா மாலம் எஃபுத் தம்ஆன் வலா அபீத் வலா மா ஃபாத்த ஹஸ்ரானா. என்ன பண்ண மாட்டேன், என்னை விட்டு போகாத எதையும் பேராசையோட ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். என்னை விட்டு போன எதையும் நினச்சி இரவு ஃபுல்லாக என்ன பண்ண மாட்டேன், கை செய்தப்பட்டவன் இரவா கழிக்க மாட்டேன். உண்மையாக சொல்கிறதுல ஒரு உண்மையாளராகவும் இருக்கலாம், பொய்யனாகவும் இருக்கலாம். திடீர் இவரே கூட அழுது உட்காந்துருக்கலாம். அப்போ வாய்ப்பு இருக்குது, இதில் ஒரு உண்மையாளராக ஒரு வாய்ப்பு இருக்குது, பொய்யனாக வாய்ப்பு. மூணாவது, இன்னல் பஹீல வைன் அஃபாத கினன் லதுரா அலைஹி மஹாயிலுல் ஃபக்ரி. ஒரு கஞ்சனுக்கு அவனுடைய பொருளாதாரம் பயனளித்தாலும் ஆனால் அவன் மீது வறுமையினுடைய அடையாளங்கள் தென்பட்டு கொண்டே இருக்கும். உண்மையாக அவர் சொல்கிறதுல உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். மேலே சொன்ன மூணுமே ஹபருக்குள்ளே வரும். சொன்ன செய்தியை வச்சு சொன்ன ஆளை ஜட்ஜ் பண்ண முடியும். அதான் மஹ்கூமுன் அலைஹி மஹ்கூமுன் பிஹி. அடுத்து பாருங்கள், யா புனைய தஅல்லம் ஹஸ்னுல் இஸ்திமாஇ கமா தஅல்லம் ஹஸ்னுல் ஹதீஸ். நல்ல முறையில் பேசுகிறதை நீ எவ்வாறு கற்றுக்கொண்டிருக்கிறாய் அதே போல் நல்ல முறையில் செவித்தாழ்த்துவதை நீ கற்றுக்கொள்ள முடியும். இதை வச்சு ஒரு உண்மையாளன் பொய்யன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்புறம் அதே போல் இப்னு அப்பாஸோட கூற்று, தேவையில்லாத இடத்துல பேசாது அப்படிங்கிறது. இதை வச்சு நீ உண்மை பொய்ன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல் அவனுடைய உடம்புல ரூஹ் இருக்கிற வரையும் காலத்தை நீ பொடுபோக்காக பார்க்காது. இது நீ உண்மை பொய்ன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ கீழே உள்ள 3 இன்ஷா, மேலே உள்ள 3. ஆனால் ரெண்டுக்கும் பொதுவாக ஒன்று இருக்குது, மஹ்கூமுன் அலைஹி இருக்குது, மஹ்கூமுன் பிஹி இருக்குது. இதில் எது மஹ்கூமுன் அலைஹி, எது மஹ்கூமுன் பிஹி? இன்னொன்று நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, சூழலோட ஒத்து போகணும். ஒத்து போகிறத வச்சு கண்டுபிடிச்சுன்னா ஒரு உண்மையாக சொல்லியிருக்காருன்ட்டு. அப்போ அபு தய்யிப் அல் கிந்தி இல்லாட்டினா மக்கள் சரி, அப்போ ஒத்து போச்சுன்னா ஒரு உண்மையாக, ஒத்து போகாட்டினா பொய்ய, அவ்வளோ. சொல்லுங்க போடலாம். யாருக்கு? எப்படி? சரி, அபு தய்யிப் அல் கிந்தி மஹ்கூமுன் அலைஹி இல்லையா? சரி, மஹ்கூமுன் பிஹி எதற்கு? அப்படி இல்லை, அதில் உள்ள வார்த்தை எடுத்து தூக்கி போடணும். இப்போ உதாரணம் கொடுக்குறான் பாருங்க, எத்தனாம் பக்கம்? 131ஆம் பக்கம் பாருங்க. நமூதஜுன் இருக்குதா? قال لبيان أنواع الجمل وتعيين المسند إليه والمسند في كل جملة رئيسية. இல்லை எது முஸ்னது இலேஹி, எது முஸ்னது என்ன பண்ணும் கொண்டு வரணும். நம்ம சொன்ன முஸ்னது இலேஹின்னு சொன்னால் மஹ்கூமுன் அலேஹி, முஸ்னதுனா மஹ்கூமுன் பிஹி. قال அப்துல் ஹமீத் அல் காத்திப். அப்துல் ஹமீத் அல் காத்திபுக்கு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். யூசி அஹல சுனாஅத்திஹி பி மஹாசின் ஆதாபி. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த எழுத்தாளர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறார். தனாஃபசு, போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். யா மஅஷருல் குத்தாபி, ஓ எழுத்தாளர்கள் என்ன பண்ணுங்க, போட்டி போடுங்க. இதில் ஃபி சுனூஃபின் ஆதாபி, அந்த அதபுடைய விஷயங்களில், ஒழுக்கத்துடைய விஷயங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். வ தஃபஹமு ஃபி தீனி, மார்க்கத்தை புரியக்கூடிய விஷயத்தில் நீங்கள் போட்டி போடுங்க. அப்புறம் வபதஉ பிஇல்மி கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல்ல சும்மல் அரபியத், அல்லாஹ்வுடைய வேதம் அரபு மொழிகளில் அதை கற்றுக்கிற விஷயத்தில் என்ன பண்ணுங்க, போட்டி போடுங்க.
فإنها نفاق ألسنتكم. இதான் என்னது உங்களுடைய அந்த முக்கியமான வார்த்தைகள் ஆகும் அப்படின்னு நிறையா சொல்கிறார். இப்போ பாருங்கள், ஜும்லாவில் பாருங்கள், தனாஃபசு போட்டி போட்டு கொள்ளுங்கள். முதல்ல இது எந்த நவ் ஹபரா இன்ஷான்னு கேட்குறான். இன்ஷா என்னால் பொய்ய உண்மைலாம் கிடையாது. அறிவுரை முன்னாடி சொல்கிறேன், அறிவுரை எல்லாமே இன்ஷாயாக தான் வரும். சரி, முஸ்னத் இலேஹி எது, யாரை பார்த்து சொல்கிறாரு? தனாஃபசு வாவுல் ஜமா, யாரை அவங்கள பார்த்து சொல்கிறாரு. இந்த இடத்துல முஸ்னது எதோட போய் சேர்க்கிறாரு? யாரை சேர்த்தாரு? எழுத்தாளர்களை சேர்க்கிறாரு. அதான் முஸ்னது இல்லை. முஸ்னது அர்த்தம் போய் சேர்க்கிறது. எதில் போய் சேர்க்கிறாரு? போட்டி போகிற விஷயம் போய் சேர்க்கிறாரு. அப்போ தனாஃபசு. அப்புறம் யா மஅஷரல் குத்தாப்னு இருக்கு. இன்ஷாஇயாவா இதா? இன்ஷாஇயா. சரி, யாரை போய் சேர்க்கிறாரு? அல் ஃபாயில் அல் முஸ்ததிர் ஃபில் ஃபாலி. அந்த இடத்துல வந்து என்ன இருக்குது? ஃபாயில் வந்து மறைஞ்சிருக்குது. சரியா? எதை நோக்கி இழுக்கிறாரு? உதுஉ, அழைக்கிறார். அழைக்கிறார். ஏன்னா அதுக்குள்ள யா மஅஷரல்னு கூப்பிட்றப்ப உள்ள அழைக்கிறாரா இல்லையா? அதான் முஸ்னது. யாரை போய் சேர்க்கிறார்? எழுத்தாளர்களை போய் சேர்க்கிறார். இப்படிதான் கண்டுபிடிக்கும். அது இன்ஷாஇயாவா ஹபரியாவா? அந்த இது அந்த சில நேரங்களில் வந்து அந்த உரைநடைக்குள்ளேயே உங்களுக்கு என்ன ஆகும்னா உள்ளக்குள்ள ஹபர் வரும், இன்ஷா வரும். அதில் பாருங்கள், ஃபைன தாரிக்க முயின், அந்த சாப்டர்லேயே பாருங்கள், ஃபைன தாரிக்க முயின் லக்கும் இருக்கு அந்த பாக்ஸுக்குள்ளே கடைசியில். அந்த பாக்ஸில் மூலம் கீழே கடைசியில் ஃபைன தாரிக்க முயின் லக்கும், இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது. இதில் இது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாவும். அதனால என்ன பண்ணுறாங்க, அதை ஹபரியான்னு சொல்லிட்டு இதனுடைய என்ன பண்ணுறாரு? இஸ்மு இஷாரா தான் சேர்க்குறாரு. சரி, யாரை இது பண்ணார்? முயினுன்னு தான் ஹபர். எதோட சேர்த்தாரு? அவங்கள உதவியாக இருக்கும், அதோட தானே சேர்த்தாரு. சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்லலாம், இப்போ இந்த பாடத்தை புரிஞ்சுக்கோங்க, காய்தா புரிஞ்சும், உதாரணம் புரிஞ்சும். நமூதஜ் நம்மளே என்ன பண்ணுவோம் சார்? 1 2 இருக்குது. இது நம்ம என்ன பண்ணுவோம்? நானே திருப்பி நான் நடத்துகிறேன் சொல்லலாம். தம்பி நீங்கள் ஒரு 2 பார்த்துடுவாங்க. ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இல்லைங்க சார்? இப்போ காய்தா மனப்பாடம் பண்ணணும், அன்சிலா பார்க்கணும், அதே போல் நமூதஜ் பார்க்கணும். சொல்லலாம். ஏன்னா ஹபர்னு சொன்னால என்னென்ன அர்த்தமெல்லாம் ஒன்று ஹபர் செய்தினாலே நடந்ததையோ அது நடக்க போகிறதே அறிவிக்கும், நடந்துக்கிட்டு இருக்கிறதையோ. அப்போ அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், ஒருத்தர் உண்மையை சொல்கிறான் போய் சொல்கிறானான்ட்டு. இந்த மாதிரி நான் பார்த்தேன்னு சொன்னால் மாதிரியில் சொல்லுவாங்க, கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொன்னாலும் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஹபரை போதும் எல்லாம் ஞாபகம். ஹபர் முதல்ல ஹபருனா என்ன, இன்ஷா நான் ரெண்டே எப்படி அடையாளம் கண்டுக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஹபர்னு சொன்னால் நடந்த உண்மையோ அது நடக்க போகிற ஒன்றே அறிவிப்போம். அதை வச்சு கண்டுபிடிச்சா இது நடந்திருக்குமா, இது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு. இன்ஷா அப்படி இருக்காது. இன்ஷாவில் வந்து நடந்ததையும் நடக்க போதும் சொல்ல மாட்டான், அது காமனாக இருக்கும். அதில் அதிகமாக ஏவல்கள் இருக்கும். அதே போல் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒன்று ஏவல்கள் இல்லைன்னா அழைப்பு. ஒன்று யுனாதி அவ் யுமரு, அழைப்பா அல்லது என்ன பண்ணுவான்
ஏவுவானே தவிர நடக்கிறதையும் நடந்ததையும் நடக்க போகிறதையும் நம்ம மாட்டோம் சொல்ல மாட்டோம். அதனால தான் செய்திகளுக்கு கூட அரபியில் ஹபர்னு தான் சொல்லுவோம். அஹ்பார்கள் செய்திகள்னு சொல்லுவோம். ஏன்னா அது நடந்தது இருக்கும், ப்ரெசன்ட் இருக்கும், பாஸ்ட் இருக்கும், ஃப்யூச்சர் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நடந்தது நடக்க போகிற மாதிரியான சென்டென்ஸ்லாம் வந்தால் அது கண்டிப்பாக ஹபர் தான். அந்த ரெண்டுமே இல்லாமல் வெறும் ஒருத்தரை கூப்பிட்ற மாதிரி கட்டளையிடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன தான் இன்ஷா அல்லாஹ். அப்போ அதான் விஷயம் என்னன்னா, அல் முஸ்னத் இலேஹி வல் முஸ்னத்ன்னு இருக்கா இல்லையா, பலாகாவுடைய பாடத்தை பொறுத்தவரையும் இப்போ உதாரணமாக காம ஜெய்துன், ஜெய்து நின்றான். இப்போ காம அப்படிங்கிறது முஸ்னத், இதை நான் யாரோட சேர்க்க போகிறேன்? ஜெய்தோட. அப்போ இதுதான் விஷயமே. ஏன்னா சில நேரங்களில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், முஸ்னத் இலேஹி வந்து ஃபாயிலாக வரலாம், நாயிபு ஃபாயிலாக வரலாம், முபத்ததாவாக வரலாம். முஸ்னதை பொறுத்தவரையும் ஃபேலாக வரலாம், அதே போல் வந்து முபத்ததாவா ஹபர் இல்லாத முபத்ததாவா வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. உதாரணமாக காம ஜெய்துன், ஜெய்து நின்றான், நான் முன்னாடியே சொன்னமா இல்லையா. இப்போ இதில் மஹ்கூமுன் அலைஹி இருக்கும், மஹ்கூமுன் பிஹி இருக்கும். இப்போ மஹ்கூமுன் அலைஹி என்ன அர்த்தம்? எதன் மீது ஹுக்கம் செய்யப்பட்டுச்சோ. இப்போ இதில் வந்து காமங்கிறது தான் என்னது? ஹுக்கும் அலைஹி, உட்காரு. எதை சரி ஜெய்துன் தான் மஹ்கூமுன் பிஹி, எது? காம. அதான் சொல்கிறாங்க. அப்போ வல் மஹ்கூமு பிஹி ஹுவ காம, எதை கொண்டு நம்ம செய்த வந்து இது பண்ணுறோம்? உட்காரு. மஹ்கூமுன் அலைஹி யார் இதில்? ஜெய்த். இதுதான் விஷயம். வேறு இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்னதுன் இலேஹி முஸ்னதுன்னு சொல்கிறாங்க. இதுதான். அப்போ காமங்கிறது முஸ்னது, இணைக்கிறது. யாரோட இணைக்க போகிறோம்?
ஜெய்தோட நினைக்க போகிறோம். அப்போ ஜெய் தான் யார்? முஸ்னத் இலைஹி. வேறு எதுவுமே அதில் இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் என்ன பண்ணலாம், ஈஸியாக இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கலாம். அதாவது காமங்கிறது மஹ்கூமுன் அலைஹி, சாரி காமங்கிறது மஹ்கூமுன் பிஹி. அந்த உட்கார்றத வந்து யாரோட இது பண்ண போகிறோம்? மஹ்கூமுன் ஜெய்தோட இது பண்ண போகிறோம். அதுதான் இன்னொரு பேர் முஸ்னதுன் இலைஹி. முஸ்னதுன் இலைஹினா யார் வருவாங்க? ஜெயித். முஸ்னத் யாருன்னா வரும்? காமா. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ என்ன இது பாடம் முடிச்சுக்கணும். இந்த ஹபர் மட்டுமே இன்னும் எத்தனை பாடம் வரும்? ஹபர் மட்டுமே 161ஆம் பக்கம் வரையும் வருது. 135லேருந்து 161 வரையும் ஹபர். அப்புறம் இன்ஷால எத்தனை வகை இருக்குது? அப்புறம் கஸ்ர் இருக்குது. நூற்றி 98 வரையும் வருது. அப்புறம் கஸ்ரு பாடம் இருக்குது. கஸ்ருக்கு அப்புறம் ஃபஸ்லு வஸ்லு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஈஜாஸு வல் இத்னாபு வல் முசாவாத்து, அவ்வளோ. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இல்முல் பதியோட சேர்ந்து அருன்னு நினைக்கிறேன். இல்முல் மஆனி, இல்முல் பதியா, அதை மட்டும் ஹசன் சேட்டாக கன்ஃபார்ம் பண்ண வச்சு. பலாவா முடிஞ்சு பாரதி என்ன கிளாஸ் பண்ணும்?